சிவகங்கை அருகே நாட்டாக்குடி என்ற கிராமத்தில் ஒரு குழந்தை மர்மமான முறையில் புதைக்கப்பட்டிருப்பதாக திருப்பாச்சேத்தி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்நிலையில் நாட்டாக்குடி கிராமத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் புதைக்கப்பட்ட குழந்தை சந்திரசேகர், மஞ்சு தம்பதியினரின் 4 மாத ஆண் குழந்தை என கண்டறிந்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் குழந்தையின் தந்தை சந்திரசேகர் தனது மனைவி மஞ்சு குழந்தையை கட்டைப்பையில் போட்டு வாய்க்காலுக்கு அருகே வைத்துவிட்டு நாகர்கோவில் சென்று விட்டதாகவும், அந்த தகவலை மறுநாள்தான் அவருக்கு தெரிவித்ததாகவும், மறுநாள் வாய்க்காலுக்கு சென்று பார்த்தபோது குழந்தை இறந்து கிடந்ததால் புதைத்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எனக்கு லவ் மேரேஜ் கோயம்புத்தூர் இருக்கும்போது பழக்கம் வந்தப்பில் லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டு மாதமாக இருக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி இப்போ நான் ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன். தைப்பூச அன்னைக்கு நைட்டு 10:20க்கு என் மேம் பேருந்தேன். அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் விசுவ மாதிரி வரும், விக்ஸ் மாதிரி வரும். அப்போ அந்த பிள்ளைக்கு திருப்பி முடியலை, திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டாந்தாலும் திருப்பி நான் ஒரு வாரம் சென்று திருப்பி முடியாமல் வந்து திருப்பி அட்மிட் பண்ணி ஸ்கேனு எல்லாம் போட்டு ஓரளவுக்கு சரி பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா 45 நாள் 30 சென்ட் முடிச்சோன்னா வீட்டுக்கு கோயிலுக்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு நான் சிவகங்கைக்கு வேலைக்கு போகிறதுக்கு பஸ் வசதி எங்கள் ஊருக்கு இல்லை. கிராமம் பஸ் வசதியில் அன்றையத்தில் இங்கே வர முடியாது, வெளிக்கு வரைக்கும் அன்றையத்தில் வர முடியாது. டவுனுக்கு போயிட்டு நான் டவுனில் போய் வீடு வாடகைக்கு பிடிச்சிருந்தேன். 1 மாதம் இருந்தேன். திங்கக்கிழமை சாயந்தரம் தான் நான் காலி பண்ணி கூப்பிட்டு வந்தேன். கூட்டி வந்துட்டு நைட்லாம் நல்லா தான் சாப்பிட்டுச்சு, முட்டை குழம்பு வச்சேன், சாப்பிட்டேன், நல்லா தான் தூங்குச்சு. எல்லாரும் தான் ஒன்றா பக்கத்தில் அங்கிட்டு படுத்து கிடந்தேன், அந்த பிள்ளை அங்கிட்டு படுத்து கிடந்தேன், நல்லா சாப்பிடுச்சு. காலையில் எந்திரிச்சு அந்த அட்வான்ஸ் கொடுத்தா நான் சில வீடு எனக்கு வேணாம், நீ காசை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எங்கிட்ட வீடு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நான் வீட்டை சொல்லிட்டு, சரிப்பா நான் காசு தரப்பான்னு சொன்னேன்னா இந்த போல் ஃபோன் பண்ணிவிட்டு நான் போய் காசை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ நான் வந்து எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லை எனக்கு, நான் திரும்பி வந்துட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து நான் ஒரு 11 மணிக்கு எங்கள் அம்மா செல்லில் வந்து ஃபோன் அடிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு ஃபோனு எடுக்கவே இல்லை, ஃபோனு சுவிட்ச் ஆஃப். நாங்களும் நைட்டு பூரா அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஃபோனு மாற்றின முன்னே அந்த செல்லேருந்து அடிக்கிறேன், ஃபோனை எடுக்கல, ஃபோனு சுவிட்ச் ஆஃப். அந்த பிள்ளைய ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு, நான் நாகர்கோவில் போயிட்டேன், என்ன தேடாதீங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னடி மஞ்சு எங்கே குழந்தை எங்க அப்படின்னு சொல்லதுக்கு அவங்க அம்மா வாங்கிட்டு ஃபோனை பேசியிருக்கு. எங்கள் அம்மா சிலக்கிட்ட அடித்து பேசியிருக்காங்க. அம்மா வாங்கிட்டு ஃபோன் அடித்து பேசியிருக்கு. குழந்தை எங்கன்னு கேட்க குழந்தைங்க கொண்டாடலேன்னு சொன்னால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. சொன்னோன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருப்பி நேற்று காலையில் 7 மணிக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, உங்கள் குழந்தைய அங்கே தானே விட்டுட்டு வந்துட்டேன், உங்கள் மயத்த பிள்ளை அங்கே தானே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. எங்கேடி விட்ட மஞ்சு, அப்படி எந்த நான் கோயில்கிட்ட விட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஊரும் பக்கத்தில் நாட்டாடி பக்கத்தில் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, கோயிலுக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு கோயில் இருக்குல்ல, சின்ன கோயில், அந்த கோயிலுக்கிட்ட தான் கட்டப்பையில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தேடிக்கிட்டு போக, சரி இங்கே வச்சுட்டு போனாலும் அந்த கோயிலில் வச்சுட்டு போனாலும் சிவகங்கையில் போய் கோயிலில் போய் கேட்டுவிட்டு அங்கே இங்கே பிள்ளை இல்லைன்னு சொன்னோன்னா திரும்பி அங்கேருந்து நடந்து வரும்போது இந்த மாதிரி கரை ஓரத்தில் பார்த்துக்கிட்டே வந்துருக்கு. கட்டப்பையில் சொன்னாலே எனக்குள்ளே இருக்கேன் பிள்ளை இருந்து இந்த மாதிரி கரை அறுத்து ஓடுனது, தண்ணி ஓடுனது, அந்த இதுக்குள்ளே வச்சு கட்டப்பைக்கு உள்ளே அந்த குழந்தைய வச்சு துண்டை போட்டு மூடி இந்த கட்டப்பையை போட்டு மூடி வச்சிருச்சு. திருப்பி எங்கள் அம்மா இப்படின்னு விரித்து பார்த்துருக்கு. ஐயா நம்ம பேரன்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எறும்புலாம் வச்சு காலெல்லாம் வெள்ளைன்னு ஆயிடுச்சு. அதில் செவத்தவனுக்கு காலெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனோடனே எங்கள் அம்மா தூக்கிட்டு அழுதுகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருச்சு. நீ அடக்க முடியும், ஏன் போய் பச்சை பிள்ளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நேற்று நான் தான் தூக்கி வந்து ஒரு 11:30 இருக்கும் சார், நான் தான் 11:30 12 மணி இருக்கும் சார் அடக்கம். இந்நிலையில் திருப்பாச்சேத்தி போலீசார் சந்திரசேகரின் மனைவி மஞ்சுவை கைது செய்ய நாகர்கோவில் விரைந்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.